இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜியோல இருந்து ஒரு நியூ போன் லான்ச் பண்ணிருக்காங்க. டேய் என்னடா இது போன வருஷம் தானடா ஒரு போன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் 2 வருஷம் ஆகுது அவங்க லான்ச் பண்ணி. அந்த போன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிட்டு மார்க்கெட்டிங்லாம் நல்லா டிஸ்ட்ரிபியூட்டே ஆகல. அதுக்காண்டி கொஞ்சம் வருஷம் ஒரு வருஷம் கேப்ல திரும்பி இப்ப 2021ல வந்து ஒரு நியூ போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த போன். இந்த போனை பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அன்பாக்சிங் பார்த்துருவோம். நீங்க நம்ம சேனலுக்கு நியூவர்ஸ் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை தட்டுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்க நோட்டிபிகேஷன் வரும், நீங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோ உள்ளார போகலாம். ஓகே கைஸ், இந்த மொபைல் அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். அன்பாக்சிங் பண்ணி உள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதில் வந்து பாக்ஸில் என்னென்ன ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது ஜியோ சர்வீஸ்னு அவங்களோட மொபைல் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பழைய மொபைலில் உள்ள எல்லாமே அப்படியே இருக்கும். அடுத்த ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3.4 இன்ச்சு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து விஜிபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. SD கார்டு சப்போர்ட் உண்டு. 3.5mm ஜாக் உண்டு. 4GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் லைசன்ஸோடு வருது. குவால்காம் லைசன்ஸ்னால் வச்சிங்க அவங்க சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மொபைலில், அதனால தான் அந்த லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே கைஸ், உள்ளார பார்த்துடுவோம். உள்ளார பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனோட கைடு இருக்குது. கைடு நீங்கள் படிச்சுக்கலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது மொபைல் இருக்குது. மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கவர் போட்டு தரல, பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்முக்கான பார்கோடு கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து நான் சொல்கிறேன் பேட்டரியில். அடுத்தது உள்ளார பார்த்தீங்கன்னா சார்ஜர் கேபிள் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ USB தான். 3V சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பேட்டரியில் ஒன்று சொல்லணுன்னு, இது வந்து பேட்டரி பார்த்தீங்கன்னா எல்லாம் சைனான்னு போட்டிருப்பாங்க, மேட் இன் சைனான்னு. இப்போ நீங்கள் நார்மலான ஃபோன் வாங்குறீங்கன்னா மேட் இன் சைனான்னு பண்ணிட்டு போட்டு வந்துருப்பாங்க. இதில் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதுக்காக தான் இதை பார்த்தேன். ஆனால் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்லா தெரியுது. நல்லா பார்த்துங்க, மேனுஃபேக்சர் பை அதுக்கு மேலே போட்டிருக்காங்க இந்தியான்னு. அதுக்காக தான் இதை காமிக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளார என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபோன் உள்ளார அப்படின்ற பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு சிம்மோட தான் கொடுத்துருக்காங்க. பழைய மொபைலில் எப்படி இருக்கோ அதுமாதிரி தான் சிம்மோட கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து அட்டாச் பண்ணி, அதாவது ஜியோ சென்டரில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே, அதாவது சிம் வைக்கிற கடையில் போய் நாங்களே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆக்டிவேட் பண்ணோடனே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த மொபைலில் பூட்டப் பண்ணோடனே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பூட்டப் பண்ணியாச்சு மொபைலை. இவங்க ஓஎஸ் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். போன ஜிஎஸ்எல்ல இந்த மாதிரி இல்லை, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இது அதோட சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கும் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்குலாம் நல்லா இருக்குது. நல்லா குவாலிட்டியான பட்டன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில மொபைலெல்லாம் பட்டன் பேர்ந்துக்கிட்டு வர மாதிரிலாம் இருக்கும். இது அப்படி இல்லை, செப்பரேட்டாக தனித்தனியாக ஒன்று ரப்பர் கோட்டிங்லாம் சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய மொபைலில் எப்படி இருந்ததோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க ஜியோ டிவி, அப்புறம் ஜியோ 7ல் மியூசிக்லாம் கேட்டுக்கலாம். நீங்கள் அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, இந்த விலைக்கு இது ஒர்த்து. வேலைன்றீங்களே, அப்படி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா 3 பிளானில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சது 2 பிளானில் தான் தெரியும். ஒன்று 1499 ரூபா, இன்னொன்று வந்து 1999 ரூபாய். 2 வேரியண்ட்டில் வந்து அந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, பிளான்லாம் மாறும். இது 1 இயர், அது 2 இயர். அதாவது 2000 ரூபாய்க்கு போகிறது வந்து 2 இயர், 1500 ரூபாய்க்கு 1 இயர், இதுமாதிரி தான் கொடுக்குறாங்க. மொபைல் மேலே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறமேலே பார்த்தீங்கன்னா கேமராவும் அதுக்கு பக்கத்தில் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் நல்லா லவுடாக இருக்குது. அப்புறம் மைக்ரோ யூஎஸ்பியும் 3.5mm ஜாக்கும் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க, உங்கள் அப்பா வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிருந்தாங்க, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க. இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு இதுல சொல்லிட்டேன். இது வந்து 3 பிளான்ல வந்து சேல் பண்றாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா 799 ரூபாய்க்கு, அதாவது எக்ஸிட் யூசரா இருக்கணும். நீங்க எக்ஸிட் யூசர்னா சிம்பிள் இல்லாம நீங்க ஒரு போன் வண்டி வாங்குறீங்கன்னா அந்த பிரைஸ் நினைக்கிறேன். மீதி பாத்தீங்கன்னா 1499 ரூபாய்க்கு 1 இயர் பிளானோட தராங்க. மந்த்லி 2GB யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி 2GB மட்டும் தான், அது வந்து 30 நாளைக்கு நம்ம 2GB மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வேற 2 இயர்ஸ்க்கு வந்து 2000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த பிரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்தம் தான் சொல்லுவேன். இப்போ நீங்க 2 இயர் போட்டீங்கன்னா வெறும் கால் மணி நீங்க பேசிக்கலாம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு வீட்டுல தாத்தா பாட்டி, வேற ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த மொபைல் ஒரு சிறந்த மொபைலா இருக்கும். ஒரு 1500 ரூபாய்க்கு அல்லது 2000 ரூபாய்க்கு, இந்த 2 பிரைஸ்ல எதுக்கு வாங்குறீங்களோ செம ஒர்த்தானது, வாங்கிக்கலாம். ஆனா லைஃப் வருமா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ஒரு 2 வருஷம்
யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம். இப்போ ஏன்னா நிறைய அப்டேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கீங்க, மொபைல்ஸ் நிறைய லான்ச் ஆகுது, எக்கச்சக்கமான போன்ஸ் லான்ச் பண்றாங்க. இருந்தாலும் இது அதிகமா சேல் ஆகுமா என்னன்னு தெரியல. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு அதாவது ஒரு 2000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா இது நல்ல ஒர்த்து. இதே வந்து நோக்கியாலாம் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கு. ஆனா இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதுல கிடையாது. இதுல இருக்கு எல்லாமே. இப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கால்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிருப்பேன், எல்லா ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதாவது 1500 ரூபாய்க்கு இல்ல 2000 ரூபாய்க்கு ரெண்டு பிளான் எடுத்து போட்டு நீங்க வாங்குனீங்கனாலும் ஓகே, சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே கைஸ், இந்த மொபைல் எனக்கு யார் சென்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சென்ட்லாம் யாருமே பண்ணல. இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க, கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் வந்தது. அன்பாக்சிங் பண்ணுங்க தம்பி அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை நான் இந்த இதை வந்து அன்பாக்சிங் பண்ண முடியாது, அந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அந்த கடை பேரு வேணா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நம்பர் வேணா தரேன், நீங்க வேணா பாத்துங்க, அவர்கிட்ட கேட்டுங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். எனிவே பாய், குட் பை.